இங்க முத்துவேல் வீட்டுக்கு வடிவு சொன்ன மாதிரியே அவங்க அண்ணன் வீட்லேருந்து வராங்க. நகையெல்லாம் அவங்க அண்ணன் வீட்ல தான் குடுத்து வச்சிருக்கேன்னு வேற பொய் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க வீட்லேருந்து வந்த உடனேயே முத்துவேலும் சக்திவேலும் உட்காந்துருக்கப்போ, அப்பத்தா வேற இந்த விஷயத்த பத்தி பேச வேணான்ற மாதிரி கொஞ்சம் நைஸா வந்துட்டு அவங்க கிட்ட சைகைகள பேசுறாங்க. அதாவது, நான் சொல்ல வரத கேளுங்கன்ற மாதிரி இங்க சைகையில பேச, "என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" எங்க சக்திவேலும் கேட்குறாங்க. "ஒன்னும் இல்லடா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க நேரத்துல, இங்க உடனே சக்திவேல் கேட்குறாங்க, "ஆமா உங்க வீட்ல எதுவும் கஷ்டமா என்ன?" அப்படின்னு கேட்க, "எதுக்காக சம்மந்தி இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு எங்க அதாவது வடிவோட அண்ணன் கேட்குறாங்க. அதுக்கு முத்துவேல் சொல்றாங்க, "உங்க வீட்டில் கஷ்டம் இல்லாமலா தங்கிட்ட இருந்த நகையை கூட என்கிட்ட சொல்லாம உங்களுக்கு எடுத்து கொடுத்தான்னு சொல்ல." "என்னம்மா சொல்றாரு இவரு? நகையா? நீ எப்பமா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த?" அப்படின்னு உடனே இங்க வடிவோட அண்ணன் கேட்டுறாரு. வடிவோட அண்ணன் இப்படி கேட்டதுமே எங்க வடிவே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க சைகையிலே வேற சொல்றாங்க. இதை கவனிச்சு சக்திவேலும் குமாரும், "என்ன பெரியம்மா, இங்க உங்க அண்ணன்கிட்ட நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல." "இங்க பாருங்க மாமா, உங்ககிட்ட தான் நகையை கொடுத்தேன்னு எங்கள் பெரியம்மா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் நகையை கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. இதில் எது உண்மை? நாங்கள் எதை நம்புறது?" அப்படின்னு இங்கே குமாரன் கேட்குறாங்க. இங்கே வடிவும் எதுவும் பேச முடியாமல் நிற்க, இங்கே முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் கிளம்ப, வந்திருந்த அவங்க அண்ணனும் கிளம்புறாங்க. இங்கே உடனே கேட்குறாங்க, "என்ன சம்மந்தி, நாங்கள் இங்கே பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். ஆனால் நகையை என்கிட்ட கொடுத்ததா பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் நகையெல்லாம் எதுவுமே வாங்கலைன்னு இங்கே திரும்பவும் சொல்ல, எங்கள் வடிவுகிட்ட கேட்குறாங்க, "என்னம்மா தங்கச்சி, என்ன பிரச்சனை? நகையெல்லாம் நான் எப்போம்மா வாங்கினேன்? அதுவும் நீ வீட்டில் யார்கிட்டையும் கேட்காம என்கிட்ட எதையுமே செய்யவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன்னு சொல்வியேம்மா?" அப்படின்னு அவங்க அண்ணனை கேட்க, வடிவு அப்படியே விடவெடுத்து நின்றுட்டு இருக்காங்க. சரி, நாங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட்டோம் போலன்னு இங்கே ஏதேதோ சமாளித்து வந்து அவங்க அண்ணனையும் வழி அனுப்பி வைக்க, அவங்க போனதுக்கு பிறகு, "என்ன நீ நகையெல்லாம் உங்கள் வீட்டில் கொடுத்ததா சொன்னீங்க, ஆனால் இப்போ உங்கள் வீட்டிலேருந்து வந்தவங்க அப்படி எந்த நகையும் எங்கள் கைக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதில் எது உண்மை? இப்போ நீங்களே உண்மையை சொல்லிடுங்க நீ." அண்ணன் வேற பயங்கர கோவத்தில் இருக்காருன்னு சொல்லி சக்திவேல் அங்கிட்டு நிற்கிற முத்துவேல் கிட்ட ஏற்றி விடுறாரு. முத்துவேல் ரொம்ப கோவப்பட்டு எங்கள் வடிவுக்கு பலான்னு ஒரு அறை விடுறாங்க. "அந்த நகையை எங்கே கொண்டு போய் கொடுத்தன்ற ஒரு உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லிடு. பொய் சொல்கிறேன், நகையை எனக்கு தெரியாமல் எடுத்து கொடுத்துருக்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை மறைச்சிருக்க, குடும்பத்தில் இப்படி இருந்துக்கிட்டு இப்படி அதுவும் வீட்டுக்கு தெரியாத ஆம்பளைங்க கிட்ட மறைக்கிறது எவ்வளோ பெரிய குத்தம், எவ்வளோ பெரிய தப்பு, எதுக்காக அந்த தப்பை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்க?" அப்படின்னு எங்கள் வடிவை போட்டு அடிக்க ஓடி வந்து தடுக்கிறாங்க குமாரோட அம்மா. "அம்மா நீ கொஞ்சம் சும்மா இரு" அப்படின்னு குமார் தடுக்க, "டேய் என்னடா மனுஷன் நீ எல்லாம், உங்கள் பெரியம்மாவை அடிக்கிறாங்க, அதை பார்த்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்கிறியா? நீ வேணா உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் பெரியப்பாவுக்கும் துணையாக நிற்கலாம், ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாதுன்னு முதல் தடவை எடுத்து பேசுகிற தன்னுடைய மனைவியை பார்த்து சக்திவேல் முறைக்க, ஒழுங்கா நீ கொஞ்சம் தள்ளி போயிடு, இல்லைனா இப்போ இங்கே அண்ணன் கொடுக்குற அதே அடியை நான் உனக்கு கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்ல, என்னதான் இந்த வீட்டில் நடக்குது, எதுக்காக இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொம்பளை பிள்ளைகளை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. அதுவும் கொஞ்சம் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு கேட்குற, மருமகளும் வீட்டுக்கு வர போறா, ஆனால் அது தெரியாமல் இங்கே வீட்டில் இருக்க பொம்பளைகளை போட்டு இப்படி அடித்தா 4 பேர் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பத்தா கேள்வி கேட்க, நீ கொஞ்சம் நிறுத்தமா, ஏற்கனவே குடும்பமானோம், ஏற்கனவே 2 பேரால் பறி போயிடுச்சு, இதுக்கப்புறம் பறி போகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சக்திவேல் திட்ட, எங்கள் முத்துவேல் கேட்டுக்கிட்டே இருக்காரு. "உண்மையை சொல்லு, இப்போவாது சொல்ல போறியா இல்லையான்னு சொல்ல." "ஐயோ நான் சொல்கிறேனே விடுங்கன்னு" சொல்லி சத்தம் வைக்கிறாங்க. அப்போ தான் எங்கள் கதிர் வந்துட்டு வீட்டு வாசலில் வெளியில் நின்றுட்டுருக்கப்போ அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குது. "என்னாச்சு, ராஜி வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது, இது ராஜிக்கு காதில் விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் திரும்ப அவள் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாளே" அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் கதிர் நின்றுட்டே இருக்காங்க. ஒரு அளவுக்கு மேலே எங்கள் சத்தம் வந்துட்டு அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. என்னாச்சுன்னு தெரியாமல் பதறி அடித்து ஓடுறாங்க. அங்கே போனால் அங்கே சக்திவேலும் முத்துவேலும் ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எங்கள் முத்துவேல் வந்து வடிவை போட்டு அடிக்கிறாங்க. இதை பார்த்து தாங்க முடியாத கதிர் வந்துட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி போய் அங்கே வடிவை அடிச்சிட்டு இருக்க நேரம் பார்த்து எங்கள் முத்துவேலை தடுக்கிறாங்க. "என்ன பண்ணுறீங்க?" அப்படின்ற மாதிரி தடுத்து நிற்க, "இவன்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரான்? முதல்ல இவனை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுடா குமார்" அப்படின்னு சொல்லி எங்கள் சக்திவேலும் முத்துவேலும் கத்த, குமார் வந்துட்டு எங்கள் கதிரோட சட்டையை பிடிக்க, கதிருக்கும் குமாருக்கும் இடையில பிரச்சனை வருது. "டேய் விடுங்கடா விடுங்கடான்னு" சொல்லி எங்கள் அப்பத்தா விளக்கி விடுறாங்க. "விடுறா அப்படின்னு சொல்கிறேன்லன்னு" எங்கள் குமாரை பிடிச்சி இழுக்க, "இப்போ எதுக்காக இந்த வீட்டு பக்கம் வந்த? உன்னை யார் இங்கே வீட்டுக்குள்ளெல்லாம் வர சொன்னது?" அப்படின்னு எங்கள் குமார் கேள்வி கேட்க, அதுக்கு கதிர் சொல்கிறாங்க, "பிரச்சனை நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற ஆள் நான் கிடையாதுன்னு சொல்ல, உன் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் போயிடுச்சு, பிறகு என்ன, எங்கள் குடும்பத்தில் என்ன நடந்தால் உனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை தான், ஆனால் இந்த குடும்பத்தை பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வாழ வந்திருக்க, அப்படி இருக்கப்போ இவங்க என்னோட அத்தை தானே, அத்தையை போட்டு இந்த அடி அடிக்கும்போது அதை கேட்காம இருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மிருகம் கிடையாது, உங்களை மாதிரி மனுஷன்" அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை கேட்ட முத்துவேலு, யாரை பார்த்து மிருகன்னு சொல்றேன்னு கையை ஓங்க எங்கள் முத்துவேலோட கையை பிடிக்க இங்கிட்ட சக்திவேலும் அடிக்க வராங்க. சக்திவேலையும் பிடிச்சு அப்படியே நிறுத்துறாங்க. இன்னொரு தடவை இங்கே கையை ஓங்குனீங்க, அப்புறம் ஊங்குற கையை உடைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மாமான்னு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்ல, யாருடா உனக்கெல்லாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் சொல்கிறேன், எனக்கெல்லாம் மாமாவாக இருக்கிற தகுதி கூட உங்களுக்கு இல்லை. வீட்டுக்கு, அதுவும் வீட்டில் இருக்க உங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒருத்தவங்களை இந்த அடி அடிக்கிறீங்களே, அப்போல்லாம் நீங்களாம் மனுஷ ஜென்மமும் இல்லை, உங்கள் மனசு கல்லான மனசு, அதுதான் உண்மைன்னு எங்கள் கதிரும் சொல்ல, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு இங்கே தன்னுடைய அத்தைக்கு ஆறுதல்னு சொல்கிறாங்க. அவங்க அழுதுட்டு நின்றுட்டே இருக்க, என்னடி இப்போ அந்த பக்கம் சாஞ்சிட்ட போல, ராஜி வீட்டில் உள்ளவங்கன்னு சொல்லி எல்லாரையும் இப்போ பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறியா அப்படின்னு கேட்க, நான் எங்கெங்க கூப்பிட்டேன், நான் இங்கே தானே இருந்துட்டு இருக்கேன், நான் எதுக்காக அவங்கள கூப்பிட போகிறேன்? அந்த தம்பி ஏதோ பதறி அடித்து ஓடி வருது, நீங்கள் அடித்து அடி தாங்காமல் நான் சத்தம் போட்டேன், அந்த சத்தம் கேட்டு தானே ஓடி வந்திருக்கு, நான் போய் கூப்பிட்டு வந்தேனா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போல்லாம் என்னை எதிர்த்து பேசவும் ஆரம்பிச்சிட்டேன், இதெல்லாம் யார் கொடுக்குற தைரியத்தில் எப்படி நடந்துக்கிறேன்றது மட்டும் எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை பார்க்க, ஆமாண்டா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னையும் அடிங்கடா அடிங்க, அன்னைக்கு கழுத்தை பிடிச்சி வெளியில் தண்ணினீங்க, இன்னைக்கு அடிங்க, வீட்டில் இருக்க எங்கள் எல்லாரையும் அடித்து கொண்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருங்க, அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா நாங்கள் அதுக்கும் தயாராக தான் இருக்கோம், சாகரத்துக்கும் தயாராக தான் இருக்கணும்னு எங்கள் அப்பத்தா சொல்ல, இதை கேட்ட முத்துவேலும் சக்திவேலும் அப்படியே அமைதியாக நிற்க, இங்கே தன்னுடைய அப்பத்தாவை பார்க்குறாங்க. கதிர் எதுவுமே பேச முடியலை. அங்கேருந்து கதிர் வெளியில் போகிற நேரம் பார்த்து இங்கே குமார் சொல்கிறாங்க, அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கு ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வர அளவுக்கு, ஆள் தேடி வர அளவுக்கு ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் குமாரோட அம்மா பல்லாருன்னு ஒரு அரை குமாருக்கு விட்டுட்டு, இங்கே பாரு குமார், உங்கள் அப்பா மாதிரி இருக்கணும்னு மட்டும் நினைக்காத, உங்கள் அப்பா இப்படி தான் வீட்டுக்கு வாழ வந்தவங்களை ஒரு மனுஷியாக கூட மதிக்காமல் பொண்ணாக கூட மதிக்காமல் அந்த பாடப்படுத்தினாரு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரப்போதும் நீ மட்டும் அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டனா அந்த பொண்ணு உன் கூட சேர்ந்து வாழுதோ இல்லையோ, நான் வாழவே வேண்டான்னு சொல்லி அந்த பொண்ணை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன், அந்த அளவுக்கு நீ மோசமாக நடந்துக்கிட்டினா அதுக்கப்புறம் நான் உன்னோட அம்மாவாக கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே பயங்கரமாக திட்டுறாங்க குமார் கன்னத்தில் கை வச்சபடி அப்படியே ரொம்ப கோவமாக உள்ளே போக, இதை பார்த்துக்கிட்டு இருந்த சக்திவேலை வந்துட்டு, என்னடி உனக்கும் இப்போ திமிரு அதிகமாக போயிட்டு இங்கே வீட்டுக்கு வாழ்கிறதுக்காக வரப்போகிற மருமக கிட்ட இப்படி தான் நடந்துப்பியான்னு சொல்ல, உங்கள் பையன் ஒழுங்காக நடந்துக்கிட்டான், நானும் சரியாக தான் நடந்துப்பேன், அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ரொம்ப திமிராக பேசிட்டு உள்ளே போகிறாங்க. வெளியில் போகிற கதிருக்கு இங்கே திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்ற ஒரு பயம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதே போல் முத்துவேலும் அடங்குற மாதிரி தெரியல. முத்துவேல் சொல்கிறாங்க, எனக்கு தெரியாமல் உன் நகையெல்லாம் கலட்டி உன் பொண்ணுக்கு கொடுத்தல, அதுக்கப்புறம் என்னை கேட்காம இந்த வீட்டில் நீ செஞ்ச, அதுவும் ராஜுக்காக நீ செஞ்சுருக்கன்னு தெரியும் போது ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வடிவு அதிர்ந்து போய் நிற்க உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், இப்படி தான் நடந்துக்குவீங்களா, நீங்கள் ஒரு பெரிய மனுஷனாகவே நடந்துக்க மாட்டீங்கடான்னு சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்மா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு இங்கே சக்திவேல் சொல்ல, இங்கே உடனே முத்துவேல் சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய பொய், எவ்வளோ பெரிய உண்மையை எங்ககிட்டேருந்து நீ மறைச்சிருக்க, எல்லாத்தையும் மறைச்சிட்டு இதே வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு வேற நினைக்க முடியுமா என்ன, இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி இங்கே திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா வடிவோட கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ள போகிற நேரத்தை இங்கே கதிர் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, நீங்கள் அத்தையை வந்து தனியாக பிடிச்சி நிறுத்திட்டு கதிர் வந்து முத்துவேல் கிட்ட போகிறாங்க. முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணுக்காக நகை கொடுத்தாங்க அப்படின்றதான உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியுது, அந்த பொண்ணே இல்லைன்னு தலைமுழுகினீங்க நீங்கள், இது எல்லாமே உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்ட விஷயமா, இல்லை ஊரில் உள்ளவங்க யாரும் உங்களை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக செஞ்சுக்கிட்ட விஷயமா, ஒரு நிமிஷம் இதை உட்காந்து யோசிச்சு பாருங்கள், அப்போவே தெரியும் உங்கள் பொண்ணு மேலே நீங்கள் நிறைய பாசம் வச்சுருக்கீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இதை எப்படி ஏற்றுக்கிறது, இதை ஏற்றுக்கவே கூடாதுன்னு இன்னொரு மனசு சொல்லுது, அதுதான் உண்மை. அதுக்காக மட்டும்தான் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே தவிர மற்றபடி ராஜியை முழுசாக நீங்கள் வெறுத்து ஒதுக்கலைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரத்திலேயே உங்களுக்கு பக்கத்தில் இருந்து உங்களுக்கு ஓதிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்கள பற்றின சில விஷயங்களை தெரிய வரும் பொழுது அப்போ நீங்கள் உங்கள் மனைவியை பற்றியும் மகளை பற்றியும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சக்திவேல் திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சக்திவேல் போட்ட திட்டத்தின்படி தான் இப்போ எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. மொத்த சொத்தையும் நம்ம கைக்கு வாங்கணும்னா இந்த ராஜி வீட்டில் இருக்கக்கூடாது, ராஜுக்கு சப்போர்ட்டாக நிற்கிற யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுக்கு முதல்ல ராஜு வெளியில் அனுப்பணும், அதுக்கு பிறகு இப்போ ராஜியோட அம்மா இவங்களும் வெளியில் போயிட்டாங்கன்னா எங்கள் முத்துவேல் அண்ணனோட மனசை மாற்றி மொத்த சொத்தையும் நம்ம குமார் பேருக்கு மொத்தமாக எழுதிட வேண்டியதான்னு அந்த ஒரு ஆதங்கத்தில் அந்த ஒரு சந்தோஷத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்றது போல தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. உடனே தன்னுடைய அத்தையை பார்த்து கதர் சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் ஆனதுக்கு பிறகு நீங்கள் இங்கே
இருக்கணுன்ற அவசியம் துளி கூட இல்லை. நீங்கள் ஏன் கூட வாங்கத்தன்னு சொல்ல, இதை நடத்தணும்னு தானே ஆசைப்பட்டீங்க நீ, போங்க நீ அப்படின்னு எங்கள் சக்திவேலும் வந்துட்டு சொல்ல, இதை பார்த்துட்டு இருந்த முத்துவேல் வந்து அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. என்னை மீறி இவ போயிடுவாளா அப்படின்ற மாதிரி இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே உள்ள வேகமாக போகிறாங்க வடிவு. தன்னுடைய துணிப்பை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. ஒரு நிமிஷம் கூட நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். உங்கள் அம்மா இத்தனை வருஷமாக உங்கள் பொண்ணை, அதாவது அவங்க பொண்ணை பறிஞ்சு கஷ்டப்படும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு எப்படி இருக்கும், அதே போல் தானே என்னுடைய வாழ்க்கையை ஆயிடுமோன்ற ஒரு பயமும் எனக்குள்ளே இருக்குது. அந்த கஷ்டத்தை நானும் அனுபவிக்கணுமா? ஒரே ஒரு பொண்ணை நானும் பெற்றேன். அந்த பொண்ணு கூட நான் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன். என் பொண்ணு கூட இருக்கிறதா எனக்கு சந்தோஷம். உங்கள் கூட இருந்து நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கலை. வசதி, வாய்ப்பு, நகை, நட்டுன்னு இத்தனை ஆயிரது என்னை சுற்றி இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என்னுடைய மகள் மட்டும்தான். நான் அவள் இருக்கிற இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தைரியமாக பேசுகிறாங்க. இதை பார்த்து அப்பத்தாவே வியந்து நின்று பார்த்துட்டு இருக்கேன். இங்கே அதுக்கப்புறம் வடிவு சொல்கிறாங்க, நீங்களாம் வந்து என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கவே மாட்டேன்னு வடிவு சொல்ல, நீங்கள் வாங்க நம்ம கிளம்பலான்னு சொல்லி கிளம்புற நேரத்தில், ஏ பேராண்டி, எதுக்கப்புறம் என்னை மட்டும் ஏன்டா இந்த வீட்டில் விட்டுட்டு போகிறேன், என்னையும் கூட்டிகிட்டு போயேண்டான்னு இங்கே அப்பத்தா சொன்ன உடனே கதிர் கண்கலங்கி நிற்கிறாங்க. தன்னுடைய அப்பத்தாவை பார்க்குறாங்க. நானும் உங்கள் கூடவே வரேன். இத்தனை வருஷமாக என் பொண்ணை பிரிஞ்சு இருந்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியல. அத்தனை நாளும் நான் என் பொண்ணை நினச்சி கஷ்டப்படணுமா? இப்போ வடிவை எடுத்த இந்த முடிவை இன்னும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்திருந்தேன்னா இந்நேரம் கோமதி கூட சந்தோஷமாக என் காலத்தை கழிச்சிருப்பேன். இவனுங்க கூட இருந்த கஷ்டத்தை மட்டும்தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். பணம் காசு இருந்தால் மட்டும் சந்தோஷம் கிடைச்சிடாதுரா முத்துவேலு, சக்திவேலு. நம்மளை சுற்றி 4 மனுஷங்க அன்பாக இருக்கணும், அக்கறையாக பார்த்துக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். அந்த வகையில் என் பொண்ணும் சரி ரொம்ப கொடுத்து வச்சவன். இப்போ ராஜியும் அதே வீட்டில் வாழ போயிருக்கா. அவனும் சந்தோஷமாக இருப்பான். அந்த கடைசி காலத்தில் எனக்கு அந்த நிம்மதி, சந்தோஷம் இது மட்டும் போதும். வடிவ எடுத்திருக்க இதே முடிவை தான் நானே எடுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? உங்கள் கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும் நெருப்பில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த விஷயத்த பண்ணாலும் இதை கேட்டு செய்யணும், அதை கேட்டு செய்யணும்னு ஆர்டர் மட்டும் நல்லா போடுறீங்க. எங்களோட மனசையோ எங்களுக்கான மதிப்பையோ நீங்கள் இது நாள் வரை இந்த வீட்டில் கொடுக்கறதில்ல. ஒரு பெத்த அம்மாவா எனக்கும் அந்த மரியாதை கிடைச்சதில்ல, கட்டின பொண்டாட்டிங்களா இவளுங்களுக்கும் அந்த மரியாதை கிடைச்சதில்லன்னு எங்கள் அப்பா தான் சொல்லிட்டு வடிவையும் கூட்டிகிட்டு கிளம்புற நேரத்தில் இங்கே குமாரோட அம்மாவை பார்க்குறாங்க. நீ என்னடி நீயும் நின்றுட்டு இருக்க வாயை பார்த்துக்கிட்டு, வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு இழுத்துட்டே நிற்கிறாங்க. ஆமாண்டி, இப்போது உன் பையனுக்கு வேற பொண்ணு பார்த்துருக்காங்க. இந்த நேரத்தில் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னால் யார் அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க? அந்த தானே யோசனை பண்ணி நிற்கிறேன். அது உண்மைதான், நீ வர வேணாம். நீங்கள் இருந்து குமாரோட கல்யாணத்தை முடிச்சு வை. அதுக்கப்புறமும் உனக்கு இங்கே இருக்கணும், இவங்க கூட இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா இரு. அப்படி இல்லையா கிளம்பி நீ எங்கள் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா வடிவையும் கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்ப. அதே தான் வடிவு சொன்னபடி தான் நடக்க போகுது. எங்கள் முத்துவேலாம் வந்து அந்த வீட்டு வாசப்படி ஏறி வடிவை கூப்பிடுற வரைக்கும் வடிவு அந்த வீட்டு பக்கம் போக போகிறதே கிடையாது. இப்போ கதிர் தன்னுடைய அப்பத்தாவையும் அதே நேரம் எங்கள் ராஜியோட அம்மாவையும் வீட்டு வாசலில் கூட்டிகிட்டு போய் நின்றுட்டு அவங்க 2 பேரையும் வெளியில் நிற்க வச்சுட்டு வேகமாக உள்ளே ஓடுறாங்க. உள்ளே போகிற கதிர் எங்கள் ராஜியையும் அவங்க அம்மா கோமதியையும் மீனாவையும் கூட்டிகிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தவங்களுக்கு இங்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இவங்க 2 பேரும் நிற்கிறத பார்த்து, என்னடா இந்த நேரத்தில் இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு சொல்ல, இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியலல்ல, இனிமேல் இவங்க இந்த வீட்டில் தாம்மா இருக்க போகிறாங்கன்னு சொல்ல, இதை கேட்ட கோமதி ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அங்கே நடந்த பிரச்சனைகள்லாம் வீட்டில் வந்து நான் பேசிக்கிறேன். முதல்ல இவங்க 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. வெளியில் இங்கே தனியாக கதிர் நின்றுட்டுருக்கேன். ராஜி தன்னுடைய அம்மாட்ட பேசிட்டு உள்ளே வெளியில் வந்து கதிர்கிட்ட கேட்குறாங்க. என்ன கதிர், என்ன ஆச்சு? எதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது? அம்மா சொன்னதை கேட்டேன். எனக்கு நகை கொடுக்க போய் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையானது. என்கிட்ட கூட வார்த்தை சொல்லாமல் நீ எப்படி அங்கே தைரியமாக போன எங்கள் அப்பா கிட்ட பேசணும்னு சொல்ல, உண்மையாக நியாயமாக பேசுகிறதுக்கு நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு இங்கே கதிர் கேட்க, உங்கள் அப்பா இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிட்டு தவிச்சிட்ருக்காரு. அவரை எப்படியாவது அங்கேருந்து காப்பாற்றணும். அதுதான் எனக்கு இப்போ மனசில் ஓடிட்டுருக்க ஒரே விஷயம்னு சொல்ல, என்ன கதிர் சொல்கிறேன், அப்பாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் இல்லை, உனக்குமே ஒரு பெரிய பிரச்சனை தான் காத்துட்டு இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியில் வந்திருக்கே தவிர இன்னும் அதுலேருந்து முழுசாக வெளியாகலை. உங்கள் அம்மா இப்போது உங்கள் அம்மாவோட பாதுகாப்புக்காக தான் நானும் அங்கே போனேன். எப்படியாவது அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும்னு நினச்சி தான் போனேன். நான் நினச்ச மாதிரி உங்கள் அம்மாவும் என் கூட வந்துட்டாங்க, அப்பத்தாவும் வந்துட்டாங்க. இனிமேல் அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க சந்தோஷமாகவும் இருக்கலாம், அதே நேரம் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கலாம். இப்போ உங்கள் அப்பாவை வெளியில் கொண்டு வரதை பற்றி மட்டும்தான் நான் யோசிக்கிறேன்னு கதிர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராஜி, எங்கள் அப்பாவுக்கு அப்படி என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சொல்லு கதிர், இதுக்கப்புறம் எதுவும் சொல்லாமல் மறைக்காத, எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு இங்கே கதிர் உடனே ராஜியை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவுக்கு ஆபத்துன்னு சொன்னதே உங்கள் சித்தப்பாவால் தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ராஜி அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. என்ன கதிர் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் சித்தப்பாவும்
உங்கள் சித்தி உங்கள் சித்தப்பா அதுக்கு பிறகு அங்கே இருக்கானே குமார், இவங்க 3 பேரும் எவ்வளோ பெரிய கேடிங்க தெரியுமா? இப்போ கூட எங்கூட அப்பத்தாவும் உங்கள் அம்மாவும் வரேன்னு சொன்னப்போ கூட உங்கள் சித்தி தயங்கி நின்றுட்டு இருந்தாங்க. அதுவும் ஏன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க வீட்டுக்கு வரப்போகிற மருமகள்னால கிடையாது, அந்த வீட்டையே அவங்க ஆளணுன்ற ஒரு ஆசையில். அது உனக்கு தெரியாதுல்ல? எனக்கு இந்த விஷயம்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அதுவும் இங்கே உங்கள் சித்தப்பா அதுவும் குமார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை, அவர் வாயால் பேசிக்கிட்டு இருந்ததை நானே கேட்டேன். ஒரு நாள் ஃபுட் டெலிவரி ஆர்டர் கொடுக்க போன இடத்துல, கொடுத்துட்டு திரும்பி ரிட்டன் வர இடத்துல அங்கே குமாரோட பைக் தனியாக கிடந்ததை பார்த்தேன். என்ன இந்த டைமில் இங்கே கிடக்குதே அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது தான் அங்கே உங்கள் சித்தப்பாவும் உங்கள் அண்ணனும் தனியாக பேசிகிட்டு இருந்த அத்தனை விஷயமும் என் காதில் விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட உங்கள் அப்பாவோட கையெழுத்துக்காக தான் உங்கள் அப்பாவை உயிரோடே விட்டு வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை. இந்நேரம் அந்த சொத்து முழுக்க உன் பேரில் இருந்துருச்சு. உனக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாங்களே, அந்த கல்யாணத்தை நீ பண்ணிட்டு போயிருந்தாலும் சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அது முடியாது. ஏன்னா அதுவும் உங்கள் சித்தப்பாவோட சூழ்ச்சி தான். அந்த பையன் கூட ஒரு திருட்டு கும்பலை சேர்ந்த குடும்பம் தான். மொத்தத்துக்கு அது ஒரு ஃப்ராடு குடும்பம். அந்த குடும்பத்தில் நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் நீயும் அடியோடு போய் சேர்ந்துடணும். உன் குடும்பத்தில் இருக்க யாரும் நல்லா இருக்கக்கூடாது, முக்கியமாக சொத்து முழுக்க தான் பேருக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்க ஆள் தான் உங்கள் சித்தப்பா. இப்போ வரைக்கும் அவரால் தான் உங்கள் அப்பாவுக்கு ஆபத்து இருக்குது. ஆனால் அது தெரியாமல் உங்கள் அப்பா அவர் பேச்சை நம்பி கேட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் கட்டின பொண்டாட்டி பெத்த அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ அவங்க 2 பேரும் கூட இல்லாதப்ப தான் உங்கள் அப்பாவுக்கு அந்த அருமையும் தெரியும். அதுக்கப்புறம் அந்த வழியை உணர்ந்து கண்டிப்பாக உங்கள் அம்மா சொன்ன மாதிரி வீடு தேடி வந்து கூட்டிகிட்டு போகத்தான் போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே உங்கள் சித்தப்பாவோட உண்மையான குணம் என்னென்னு வெட்ட வெளிச்சமாக அவருக்கு வெளிச்சம் போட்டு காட்டினா மட்டும்தான் அங்கே உங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரிய வரும். உன்னையும் புரிஞ்சு ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ராஜி ரொம்ப அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. உண்மையை சொல்கிற கதைன்னு சொல்லி கேட்க, இதில் நான் பொய் சொல்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? நான் பொய் சொல்வேன் நீ நினைக்கிறியான்னு கேட்குறாங்க. இல்லை கதிர் அப்படின்னு எங்கள் ராஜி சொன்ன உடனே ராஜியை அழுகிறாங்க. அழுகிற ராஜிகிட்ட எங்கள் கதிர் சொல்கிறாங்க, கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படி அவர் எந்த ஆபத்தையும் நான் நெருங்கவும் விட மாட்டேன். நான் இனிமேல் ஒவ்வொரு நாளும் உங்கள் அப்பாவை கண்காணித்து பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன். கேட்ட ராஜி ரொம்ப சந்தோஷத்தோட தன்னையும் அறியாமல் எங்கள் கதிரை அணைக்க, கதிருக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போது யதார்த்தமாக வெளியில் வர பாட்டி எங்கள் ராஜியும் கதிரும் நின்றுட்டுருக்கதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். என் பேரப்பிள்ளை என் பேத்தி 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதா எனக்கு முக்கியம். இந்த வீட்டுக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, இப்போ தான் மனசுக்கும் நிறைவாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் பாட்டி வெக்கப்பட்டு உள்ளே போக, எங்கள் கதிர் வந்துட்டு அப்பத்தா வராங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ராஜிகிட்ட சொல்ல, ராஜி தானே அப்போ தான் வந்துட்டு புரிஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்களும் எங்கள் கதிரை ஏறெடுத்து கூட பார்க்காம உள்ள வேகமாக ஓடி போயிடுறாங்க. கதிர் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக நின்று இங்கே எப்படி முத்துவேலை காப்பாற்றுறதுன்ற யோசனையிலேயே இருந்துகிட்ருக்காங்க.